தமிழக வெற்றி கழகம் வந்த வாய்ப்பை அதான் போயிருந்தாங்கன்னா முதல் மாநில உறுப்பினராக போயிருப்பாங்க தமிழக. ஆனால் அதை விட்டுட்டு உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க அந்த வாய்ப்பை, எப்படி பார்க்குறீங்க? அதை வந்து இது மாண்புமிகு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர்கள், தொண்டர்கள், சப்போர்ட்டர்ஸோட பெருந்தன்மையாக தான் நாங்கள் கருதுகிறோம். இதற்கு நாங்கள் இதுதான் ஒரு கூட்டணிக்கு ஒரு மதிப்பும் ஒரு மரியாதையையும் அவர் தெரிவித்திருக்கிறார். இதற்காக நாங்கள் ரொம்ப நன்றி சொல்கிறோம். சப்போர்ட்டர்ஸ் கிட்ட ஒரு சென்டிமெண்ட் இருக்கும். முதல் பாராளுமன்றத்தின் பிரதிநிதியாக தமிழக வெற்றி கழகத்துக்கு தமிழக வெற்றி கட்சிக்கு வந்திருக்கலாமே அப்படின்னு ஒரு சென்டிமெண்ட் இருக்கும். அந்த சென்டிமெண்ட் எனக்கு புரியுது. அது ஒரு இயல்பான சென்டிமெண்ட் தான், நேச்சுரல் சென்டிமெண்ட், அது புரியுது எங்களுக்கு. ஆனால் டெல்லியில் அரசியலும் சரி அரசாங்கத்திலும் சரி அனுபவம் உள்ளவன் இப்போ இந்த சமயத்தில் தமிழ்நாட்டின் குரல் ஓங்க வேண்டும். இந்த அனுபவத்தை நான் பயன்படுத்தி நிச்சயமாக நான் இந்த குரலை எழுப்புவேன். இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான டைம் பார்லிமெண்ட்டில். அது ஏன்னா மோடி அரசு மாநிலங்களின் உரிமைகளுக்கு எதிராக 2-3 மசோதா எடுத்துட்டு வரதுக்காக பிளான் பண்ணியிருக்காங்க. அது என்ன மசோதா? ஒன்று, மகளிர் ஒதுக்கீடு என்ற பேரில் தொகுதி மாற்றம் மசோதா. இன்னொன்று, ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற மசோதா. இதெல்லாம் மாநிலங்களின் உரிமைகளை பறிக்கும். இதற்கு எதிர்ப்பாக குரல் ஓங்க வேண்டும். தமிழ்நாட்டின் குரல் ஒலிக்க வேண்டும். அதை நான் கட்டாயமாக செய்வேன். ஆகையால் இது வந்து ஒரு முக்கியமான டைமில் வந்ததற்கு தமிழ்நாட்டின் குரல் கட்டாயமாக டெல்லியிலும் பாராளுமன்றத்திலும் குரல் எழுப்பப்படும். அது என்னுடைய வாக்கு. நன்றி.